காலையில் ஸ்கூலுக்கு கிளம்பும் போதே சோகமாக கிளம்புனா நம்மளால என்னதாங்க பண்ண முடியும்? அதுலேயும் 2 நாள் 3 நாள் லீவ் வந்துருச்சுன்னா அடுத்த நாள் பசங்க ஸ்கூலுக்கு போகிறதே பெரும் பாடாக இருக்குது. பாப்பாவுக்கு படிக்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அவள் கேட்குறதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். பெங்களூரில் நீங்கள் எப்படி டெய்லி வந்து கூட்டிகிட்டு வந்தீங்களோ அந்த மாதிரி ஈவினிங்கில் என்னை வந்து கூட்டிகிட்டு வாங்கன்னு. ஸ்கூல் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளால் தினமும் போய் கூட்டிகிட்டு வர முடியாதுன்னு ஸ்கூல் பஸ்ஸில் தான் அனுப்புகிறோம். அதுவே அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படியோ அவளை சமாதானம் பண்ணி அனுப்பி விட்டாச்சு. இன்னைக்கு அவளுக்கு பிடிச்ச ஃப்ரைட் ரைஸ், கோபி ஃப்ரை. ஸ்நாக்ஸுக்கு மாதுளை பழமும் பிரெட் ஆம்லேட்டும் வச்சுருக்கேன். பஸ்ஸில் சாப்பிட கொஞ்சமாக பிஸ்கெட் வச்சுருக்கேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிறுதானியத்தில் செஞ்ச சேமியா. பாப்பாவுக்கு ஹெல்த்தியாக கொடுக்கணுன்றதுக்காக இதெல்லாம் ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி முடிச்ச அப்புறம் தான் சார்மி ஸ்டார்ட் பண்ணா. நீங்கள் வந்து கூட்டிகிட்டு வராமல் இருந்தால் எனக்கு ரொம்ப சோகமாக இருக்குன்னு ஆரம்பிச்சா அப்படியே சோகமாயிட்டா. ஒரு வழியாக பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நானும் குளிச்சு ரெடி ஆகிட்டேன். அவளுக்கு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கணும்னு இன்னைக்கு டோனட் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். எப்பவும் போல் ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு சுகரும் வார்ம் வாட்டரும் வேணும். 10 to 15 நிமிஷம் வெயிட் பண்ணணும். ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆனதும் நான் இன்னைக்கு 1.5 கப் மைதா எடுத்திருக்கேன். அதில் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்கிறேன். இன்கேஸ் இந்த ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆன வாட்டர் தீர்ந்து போச்சுன்னா நீங்கள் ஈஸ்ட் சேர்க்காத வார்ம் வாட்டர் யூஸ் பண்ணி பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கையில் ஒட்டாத அளவுக்கு பிசைஞ்சிக்கணும். இந்த மாதிரி கையில் ஒட்டவே கூடாது. நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நான் பிசைஞ்சு எடுத்துக்கேன். இப்போ 2 மணி நேரம் இதை அப்படியே விட்டுறலாம். நல்லா பொசு பொசுன்னு மேலே வந்துருச்சு பாருங்க. இப்போ இதை எடுத்து கையில் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது போல் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் சாஃப்டாக வரும். இப்போ இதை நான் 4 பார்ட்ஸாக கட் பண்ணிக்கிறேன். ஆஃப்டர்நூன் லஞ்ச் முடிச்சுட்டு தான் நான் இந்த டோனட் செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். செய்யும் போதே அவங்க அப்பா சொன்னாங்க, பாப்பா இன்னைக்கு அழுதுகிட்டே போயிருக்கா, நம்ம போய் கூட்டிகிட்டு வரலான்னு. சார்மிக்கு இது ஒரு சர்ப்ரைஸாக இருக்க போகுது. இது போல் நல்லா அழுத்தமாக பிசைஞ்சு ஒரு பன் மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. இதை 1 hour ரெஸ்ட்டில் விடுங்க. லைட்டாக உப்பி வரும். இந்த 1 hourக்குள்ளே நான் போய் பாப்பாவை கூட்டிகிட்டு வர போகிறேன். ஒரு பக்கம் தம்பி அவங்க அப்பா ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நானும் தலை பின்னி ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டேன். 15 minutes முன்னாடியே போனதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தது. எங்களை பார்த்ததும் சார்மியோட ரியாக்ஷனே வேறு மாதிரி இருந்தது. ஸ்கூலுக்குள்ளே கேமரா அலோடு இல்லை, அதனால் நான் வீடியோ எடுக்கலை. இப்போ கூட்டிகிட்டு வந்து கொஞ்சம் நேரம் ப்ளே ஏரியாவில் விளையாட வச்சுட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம். வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இந்த பன்னை பார்த்தா குண்டு குண்டாக ஆகிட்டு இருக்கு. ரொம்ப சாஃப்டாக அழகாக இருந்தது பார்க்கவே. நடுவில் என் பையனும் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டா. இன்னைக்கு செய்ய போகிறது சாக்லேட் ஃபில்டு டோனட்ஸ். அதனால நடுவில் ஹோல்ஸ் வேணாம். உங்களுக்கு டோனட் ஷேப்லேயே வேணும்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டைரெக்டாக ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆகுற மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. இது பார்க்குறதுக்கு பொரிச்ச பன் மாதிரி இருக்கும். நான் எண்ணெயில் போட்டதுனால மேபி அப்படி தெரியலாம். இப்போ எனக்கு பிடிச்ச மாதிரி சுகர் பவுடரில் டஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். பண்ணுற மாதிரி பண்ணுங்க, அப்போ தான் சுகர் பவுடர் எல்லா பக்கமும் ஒட்டும். டோனட்டோட அவுட்டர் சைடு ரெடி ஆயிடுச்சு. இப்போ உள்ளே ஃபில் பண்ணலாம். ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதோட பேக் சைடில் இதில் ஒரு ஹோல்ஸ் போடுங்க. சாஃப்டாக தான் இருக்கும். லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலே ஸ்பூன் உள்ளே போயிடும். நான் இன்னைக்கு டெய்ரி மில்க் சாக்லேட் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த சாக்லேட் வேணாலும் எடுத்துக்கலாம். டார்க் சாக்லேட் கூட யூஸ் பண்ணலாம். நான் சைடில் சின்னதாக கட் பண்ணிவிட்டு டைரெக்டாக சாக்லேட்டை உள்ளே ஃபில் பண்ணுறேன். கோன் பேக்ஸ் இருந்தால் அதில் போட்டு ஃபில் பண்ணுங்கள், இன்னும் ஈஸியாக இருக்கும். சாக்லேட்ஸ் உள்ளே ஃபில் ஆனதும் இது போல் வெளியே வர ஆரம்பிச்சிடும். அப்போ வெளியே எடுத்துருங்க. வீட்டிலே செஞ்ச எம்மியான சாக்கோ ஃபில்ட் டோனட்ஸ் ரெடி. இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த சாக்லேட்ஸ் உள்ள ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். இந்த டோனட் செஞ்சதில் சார்மியும் செம்ம ஹாப்பி, ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டா. அப்படியே நைட் சாப்பாடு செக்ஷனையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மதியம் வச்ச சாம்பார் மீதம் இருந்தது. அதுக்கு தோசையை ஊற்றிட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருக்கேன். இன்னைக்கு டேவும் நல்லபடியாக முடிஞ்சது.